நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு என்ன வராது? வேதனை வராது. ஹல்லேலூயா. நாமும் ஜெபித்து ஒரு சில ஆசீர்வாதங்களை கட்டாயப்படுத்தி வாங்கலாம். ஆண்டவரிடத்தில் உபவாசமிட்டு அனுதினமும் ஜெபித்து ஒரு சில விஷயத்தை நம்ம கேட்டு வாங்கலாம். இது ஒரு விதமான ஆசீர்வாதம். ஆனால் நமக்கே கர்த்தர் ஒரு சில ஆசீர்வாதத்தை ஏற்கனவே வைத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேதனை நம்மோடு கூட என்ன செய்யாது? வரவே வராது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா வருகிற வரைக்கும் வேதனை இருக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமைகள் வரலாம். ஆமென். நிறைய தாழ்ச்சிகள் வரலாம், நிறைய பள்ளத்தாக்குகள் வரலாம், நிறைய இழப்புகள் வரலாம், நிறைய வந்து நம்மளோட போயிடலாம். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பின்வாங்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் நமக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஹல்லேலூயா, அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிளெஸ்ஸிங்கால் எந்த தடையும் வரவே வராது. ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் காண்பித்தார். அது மேலெல்லாம் ஜனங்களுக்கு என்ன வரலை? நம்பிக்கையும் அதன் மேலே ஒரு விசுவாசமும் அவர்களுக்கு ஒரு உறுதியாக வரலை. ஆனால் ஒரு சில தண்ணீர் தேவைப்படும் பொழுது, ஆசைப்பட்ட பொருளை சாப்பிடும் பொழுதெல்லாம் முறுமுறுப்போட கூட தான் ஆண்டவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சு போராடி அவங்க வாங்கி கொண்டாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் அந்த போராடி ஜெபித்து முறுமுறுத்து வாங்கின ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கவில்லை? சமாதானத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். காடையை கேட்டிருந்தா ஆண்டவர் காடையை கொடுத்துருப்பார். ஆனால் முறுமுறுத்து கேட்டதுனால ஹல்லேலூயா, தங்களுடைய பழைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசினதுனால, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா எப்படியெல்லாம் இருந்திருப்போம்னு சொல்லி ஆண்டவரை தாழ்த்தி எகிப்தை உயர்த்தி பேசினதுனால அதனோடு கூட என்ன வந்துருச்சு? வேதனையும் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதத்துக்கு பிறகு பிரச்சனை வராது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த பிறகு வேதனை வராது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யாருக்குரியது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆமென். சாத்தான் ஆசீர்வதிப்பானா? ஆசீர்வதிக்க மாட்டானா? அவன் தான் அதிகமாக ஆசீர்வதிப்பான், கேட்குறதெல்லாம் கொடுப்பான், கடைசியில் குழியில் போட்டு மூடிடுவான். ஆமென். இப்போ இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு ஆமென் ஒரே வழி தான் இருக்கிறது, நேர்மையான வழி. என்ன வழி? நேர்மையான வழி. ஹல்லேலூயா. ஒழுங்கா ஜெபித்து, ஒழுங்கா கீழ்ப்படிந்து, ஒழுங்கா மனம் திரும்பி, பூரணமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற மனுஷனை தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். வேற எந்த ட்ராக்கில் போனாலும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்காது. அதில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. உலக ஆசீர்வாதத்தை கர்த்தரும் கொடுப்பார், ஆமென், பிசாசும் கொடுப்பான். ஆமென். அப்போ உலகத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அதனோடு கூட வேதனை வராது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய சுய முயற்சியில் ஒரு சில தேவைகளை நம்ம நிவர்த்தி செய்து கர்த்தரிடத்திலிருந்து தான் இதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்முடைய மனதில் நம்ம நினைச்சாலும் அந்த ஆண்டவரே அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணி அந்த காரியத்தை நடப்பித்தாலும் நிச்சயமாய் அந்த காரியத்துக்கு பிறகு பிரச்சனை வரதான் செய்யும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி எனக்கு செய்யும், உங்கள் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் இது மாறட்டும் நடக்கட்டும் ஜெபம் பண்ணும் பொழுது காலதாமதங்கள் ஆனாலும் அந்த சரியான நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் தான் வேதனை இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க.
வாங்குற வரைக்கும் தான் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு வேதனை இருக்கும். இந்த ஆண்டவர் எவ்வளோ ஜெபிச்சு இறங்க மாட்டேங்கிறாரே, வேதனை தான். பாஸ்ட் அந்த சபைக்கு வந்து நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், வேதனை தான். எல்லாமே வேதனை தான். ஆனால் ஆமென், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமோ. அல்லேலூயா. அப்போ ஐயோ எனி ஜெபமே வேண்டாம், இப்படியெல்லாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன வருவார் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, ஏசப்பா முகத்தை பார்த்து நன்றி கூட சொல்ல முடியாது, வெக்கமாக இருக்கும். ஏன்னா அவளை திட்டிருப்போம். அவளை திட்டிருப்போம். திட்டினதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ அவசரப்பட்டு திட்டோமே, அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமேன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அப்போ ஆசீர்வாதம் வர வரைக்கும் வேதனை. ஆசீர்வாதம் வந்தது பிறகு நமக்கு என்ன வராது, வேதனை வராது. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உலகத்திலேருந்து வாங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ரொம்ப ஈஸி, ஒரு எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கொடுத்தா போதும். நீங்கள் வரவே வேணாம் சிஸ்டர், கையெழுத்து நான் வீட்டிலே வந்து வாங்கிடுறேன், வேதனையே கொடுக்க மாட்டான். உலகத்துலேருந்து வர கடன் குழுக்காரனை தேடி போகிறீங்களா, அவனே வீட்டுக்கு வந்துடுவான். எப்படி, அவனே வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் எழுதி தரலையா, பரவாயில்ல நானே எழுதிக்கிடுறேன், கையெழுத்து மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதுவும் பரவாயில்லையா, அவனே இங்கு பாட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். அது கையை கூட நீங்கள் கொண்டு போக வேண்டிய விஷயம் இல்லை, அவனே பிடிச்சி கரெக்டாக என்ன செய்வான். வேதனை இருக்குதா, ஒரு வாரத்துக்கு பிறகு ஃபோனு வரும் பாருங்கள், வேதனை வருதா. நாங்கள் ஒரு தடவை 5 வருஷம் முன்னாடி ஒன்று வாங்கிட்டு பட்ட அனுபவம் தான் சொல்கிறேன். அன்னைக்கு முடிவெடுத்தோம், என்னை இந்த கால் வெட்டுனா கூட கடன் பக்கம் போகாதுன்னு. ஆனால் இன்றைக்கி நான் என்னென்ன விரும்புகிறேனோ, கர்த்தர் லேட்டானாலும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றும் அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த அற்புதத்தை பெறதுக்கு தான் இந்த உள்ள மனம் பூர்ப்பிக்கு அப்படியே சந்தோஷப்படுது பாருங்களேன். இதில் ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா, 2004 மலேசியாவிலேருந்து ஒரு கீ செயின் வாங்கிட்டு வந்தேன். அதை எங்கள் அண்ணன் பத்திரமா வச்சு அதை என்கிட்ட பைக் கீயோடு கொடுத்தான். நீ அன்னைக்கு வரும்போது கொண்டு வந்த, இன்னைக்கு அதை உன் கையிலே கொடுக்குறேன்னா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டதுக்கு, நானும் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்வதற்கு அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார், இப்படி தான் ஆண்டவர் பிளஸ் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்குற வரைக்கும் வேதனை, வாங்கினதுக்கு அப்புறம் என்ன வராது, வேதனை வராது. அல்லேலூயா. ஆனால் உலகத்திலிருந்து வாங்கும்போது வேதனையே இருக்காது. வாங்கினதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு வேதனை குறையவே இருக்காது. ஆமென். அப்போ இன்னொரு வசனத்தை வாசி, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு தேவையான அடிப்படை தகுதி என்ன? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறணும், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி வாசிங்க, உண்மையுள்ள மனுஷன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னா என்னையா வேணும்? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட உண்மை இருக்குதா? எல்லாத்துலையும் நம்ம உண்மையாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கையை தூங்க பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும், கையை தூக்கணும். எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கிறேன். ஜபத்தில், வாய் சொல்கிற வார்த்தையில், பேசுகிற வார்த்தையில், நினச்ச தீர்மானத்தில், எடுத்த தீர்மானத்தில், எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு பயந்து நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கருத்தை தூங்க பார்க்கலாம்? யாரும் இருக்க மாட்டோம். ஆமாம். அப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? உண்மையுள்ள மனுஷன். ஆண்டவருக்கு உண்மை எப்படி எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க, கொஞ்சத்தில். ஹல்லேலூயா. நிறைய எல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கல, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தா என்ன கிடைக்குமா? அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியாக நம்மளை வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒன்றில் அதிகாரியா இல்லை, அநேகத்தில். யாரை போல? யாரை போல அதிகாரியை வைப்பார்? தானியேலை போல. ஒரு தேசத்துக்கு அல்ல, எத்தனை தேசத்துக்கு? 120 தேசத்துக்கு என்ன செஞ்சான்? அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருந்தான். அந்த உண்மை அவனை உயர்த்திற்று. அல்லேலூயா. ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் நம்மள இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண்டவரும் கடுகள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் தான் உண்மை எதிர்பார்க்கிறார். 10% கொடுக்க வேணாம், முதல்ல 2% கருத்து கொடுங்க, அப்புறம் 5% கொடுங்க, அதில் உண்மையாக இருங்க, அதில் ஆண்டவர் ஆசை வந்து 7ஆக மாற்றுங்க. இப்படி கொஞ்சத்தில் தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு மனிதனத்திற்கு என்ன தகுதி தேவை? உண்மை. அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். அல்லேலூயா. உடனே உண்மையாக நம்ம என்ன செய்ய முடியாது, மொத்தம் நம்ம கரப்ஷன் தான். என்னது? மொத்த கரப்ஷன் தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக மாறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை உண்மைக்குள்ள மனுஷனாக மாற்றுவார். அப்போ பொய் சொல்லிட்டோமே, ஐயோ அப்பா நான் பொய் சொல்லிட்டேனே, சொல்ல முடியாது சொல்லிட்டோமே, அந்த பதட்டத்தோடு கூட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உண்மை உள்ள மனுஷனாக மாற்றிடுவார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனாக ஆண்டவர் மாறன்னு விரும்புகிறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போ முதல் காரியம், உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். என்ன பொறுமை வேணுமா? நீடிய பொறுமை. 2வது என்ன வேணும்யா ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு? ஆமாம், நீடிய பொறுமை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பொறுமை இருந்ததுனால தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நீடிய பொறுமை ஆமென் நமக்கு வேணும். அல்லேலூயா. இப்போ இந்த நீடிய பொறுமை யார் தருவா? அவர் பொறுமையை கேட்டால் என்னத்தை கொடுப்பாரு? உபத்திரவத்தை தான் கொடுப்பார். ஏன்னா உபத்திரவத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? பலாப்பழம் வேணும்னா அப்படியே வாயை வச்சு கடிக்க முடியாது, கத்தி வச்சு வெட்டி 2ஆக பிளந்து தான் உள்ளேருந்து அந்த சொலையை எடுத்து சாட முடியும். மேலே என்ன இருக்குது? முள்ளாக இருக்கும். வாயை வச்சு கடிச்சிங்கன்னா நம்ம வாய் என்ன செஞ்சிடும்? உள்ள ஆனால் என்ன இருக்குது? அழகான என்ன கலரு? என்ன கலர்? மஞ்சள் கலரில், சட்டை கலரில் இருக்கும், பன்ருட்டு சக்கை இப்படி இருக்கும். ஆனால் வெளியில் எப்படி இருக்குது? அல்லேலூயா. அப்போ அது வெளியில் இருக்கிறத உடைக்கிறதுக்கு தான் எதை கொடுக்குறாரு ஆண்டவர்? உள்ளே இருக்கிற அந்த கனியை வெளியே எடுக்கிறதுக்கு தான் என்ன கூட? உபத்திரவத்தை கொடுத்து தான் பொறுமையை வெளியே எடுப்பார். சொல்லுங்கள், ஏன் பலாப்பழத்தை வெட்டி எடுக்கிறோம்? மேலே இருக்கிற முள்ளை வெட்டி வெளியே எடுத்தால் தான். உள்ளே இருக்கிற முள்ளுனா உபத்திரவம். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தாதான் இந்த உள்ளே இருக்கிற பொறுமை வெளியே வரும். உபத்திரவம் வந்துடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது? உபத்திரவம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? புலம்பக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? போட்டு அவரை எந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆமாம், என்ன ஆண்டவர் இவர் இப்படி பண்ணுறாரு, இரக்கம் உள்ளவர்னு போன வாரம் தான் ஆண்டவர் பேசுகிறார், இப்படி இறங்க மாட்டேங்கிறாரு, கல் நெஞ்சமாக இருக்கிறார், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும். யார மாதிரி இருக்கணும்? யார மாதிரி இருக்கணும்? ஆபிரகாமை போல. அல்லேலூயா. பொறுமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? என்ன பொறுமை வேணுமா? அப்போ ரொம்ப நாள் ஆகும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்குறது நீடிய நாள் ஆகலாம். நம்ம விசுவாச வளர்ச்சிக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். விசுவாச வளர்ச்சி தான் காலதாமதம். விசுவாசம் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிப்பது உங்களை பொறுமை உள்ளவனாக மாற்றுவதற்கு. பொறுமை வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீடிய பொறுமையாயிரு. வாசிங்க அதை. நீங்கள் அசதியாயிராமல், என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வாதத்தை பெறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய். யாரை பின்பற்றணுமா? ஆமென். ஏற்கனவே யாரெல்லாம் பொறுமையாக இருந்து ஆசீர்வாத வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார்களோ, நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யணுமோ? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் 1ஆம் தேதி 31ஆம் தேதி வாக்குத்தத்தம் வந்த உடனே இந்த வருஷம் மாறிடும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்போம். அப்புறம் பிரச்சனை அப்படியே ஆப்போசிட்டாக வந்தவுடனே அந்த ஜெபத்தை என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அந்த வசனம் நம்மளோட என்ன செய்யும்? புடமிடும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? அந்த வசனம் நம்மளோட புடமிடும். அந்த புடமிடப்படும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணும்போது அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்?
பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6-7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை. இப்போ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு 3வது தகுதி என்ன? வாசிங்க. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற. தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. அடிக்கடி பெய்கிற மழையை குடிக்கிறவர்கள் தான் என்ன செய்வார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மழையினால என்ன வருது? மழையில் போய் வெளியில் என்ன நின்று என்ன நடக்கும்? ஆமே, மழையில் போய் நின்னா என்ன நடக்கும்? நனைஞ்சிரும். நனைஞ்சா என்ன வரும்? ஆமாம், இதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணிடுவோம்? என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம், இதே மாதிரி தான் மனம் திரும்பினா, மனம் திரும்புறதுக்கு என்ன செய்வோம்? நம்ம ஒரு வசனம் தான் மழைன்னு வச்சுக்கோங்க. மகனே மனம் திரும்பு, மகளே மனம் திரும்பு. அப்போது இந்த வசனத்தை கீழ்ப்படிச்சா நமக்கு என்ன வந்துடும்? ஆமாம், ஆசீர்வாதம். கீழ்ப்படியிலன்னா என்ன வராது? வராது. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஒரு வசனத்தை கேட்ட உடனே எந்த ஒரு மழையை ஒரு பூமி ஏற்றுக்கொண்டுச்சுன்னா அந்த பூமி என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அதை குடிக்கிற பூமி தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி சபைக்குள்ளே வருகிற வசனத்தை கேட்டு உட்கொண்டு அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறவங்க தான் என்ன செய்வாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. முதலாவது யார் ஆசீர்வதிக்கப்படுவா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். 2வது யார் ஆசீர்வதிக்கப்படுவா? நீடிய பொறுமை. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். 3வது எப்படி ஆசீர்வாதம் வருமா? வசனத்தை உட்கொள்ளுகின்று அதன்படி நடக்கிறதுக்கு தீர்மானிக்கிறவங்க வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம் வரும். 3வது ஒரு முக்கியமான காரியம், ஆமே, குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்க கூட. ஹல்லேலூயா. குறுக்கு வழியில் தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற விரும்புனீங்கன்னா அது பேர் என்னது? சாபம். சொல்லுங்கள், சாபம். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மளை, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் ஒரு 2-3 கோல்டை வாங்கி என்ன செஞ்சுருவாங்க? அப்படியே எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் பேச முடியுது. ஆமாம், அங்கெல்லாம் குப்பையில் போட்டதுனால தான் எது நல்லதுன்னு உங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிகிறது. ஆமென். ஷார்ட்கட்டில் போய் ஆசீர்வாதத்தை உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா அன்னைக்கு பார்வைக்கு நேற்று பெய்த மழையில் பெய்த காளான் மாதிரி நம்ம பளபளப்பாக இருப்போம். ஆனால் ஒரு சில நாட்களில் பட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நேர்மையான வழியில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்கிறது கஷ்டம். ஹல்லேலூயா. இதுதான் சொல்கிறேன், குறுக்கு வழியில் என்ன செய்யாதீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு ஆள் அடையாளமாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து. என்ன செஞ்சானாமா? தந்திரமாய் வந்து. உன் சகோதரன் தந்திரமாய் வந்து. ஐயா என்ன செஞ்சானாயா? தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். யாரை பார்த்து சொல்றா? ஈசாக்கு, ஏசாவை பார்த்து சொல்றேன். ஏசாவை தான் ஆண்டு ஆசீர்வதிக்கணும் நியாயப்படி. ஆனால் இந்த கள்ளப்பா என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபு, ஆமென், இவனை மாதிரி வேஷம் மாதிரி ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டு அவனுக்கு ரொம்ப முடியாக இருக்கும், அப்படி ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அம்மாவுடைய சாப்பாடு. அம்மாக்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு உதவியாக இருக்காதீங்க. யாரை மாதிரி? கரெக்ட். ரெபேக்கா மாதிரி என்ன செய்யாதீங்க? கேள்றா, நீ கேள்றா. யாராவது சொன்னீங்க? நான் இருக்கிறேன், அம்மா பின்னாடி இருக்கிறேன், நீ போ. யாராவது சொன்னீங்க? பசங்களை கெடுக்கிறது பூரா அம்மா மாதிரி தான், ஆம்பளை பசங்களை. நான் இருக்கிறேன்டா, அம்மா இருக்கிறேன்டா, நீ போடா. அப்படி தான் அந்த பையலை கெடுத்து விட்டாங்க. யார் பேர்? யாக்கோபு பேர். அவங்க அம்மா மூலம் தான் கெட்டு போச்சு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அந்த தப்பு செஞ்சுருப்பானா? செஞ்சுருக்க மாட்டான். போ, நான் பார்த்தேன். அப்பா வந்து எந்த அண்ணன் வந்தால் நான் பின்னாடி வந்தால் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? நான் வெளியில் நின்றுக்கிறேன்டா, அண்ணன் வந்தால் நான் பார்த்து. இந்த திருட்டு வேலைலாம் சொல்லி கொடுத்தனால தான் அவன் செஞ்சுருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம்? யாக்கோபு மட்டும்தான் என்ன செய்கிறோம்? எத்தன்னு சொல்லி திட்டுறோம். யாக்கோபு தான் ஃப்ராடு பண்ணானா. தப்பு பண்ணது தூண்டினது யார்? அம்மா. அப்படியே அங்கே சொல்கிறீங்க தாய்மார்கள். சொல்லுங்கள், தாய்மார்கள். ஹல்லேலூயா. இந்த தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் என்ன செய்யாது? குறுக்கு வழியை சொல்லி கொடுக்காதீங்க. காணிக்கையை 20 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 ரூபா போடுறானான்னு செக் பண்ணுங்கள். 10 ரூபா அவன் போடலையா? ஏன் கர்த்தருடைய காரியத்தை வஞ்சிக்கிற அப்படின்னு அவனுக்கு உடனே சொல்லுங்கள். தவறு செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் திருத்துங்க.
நீங்களே தவறு செய்வதற்கு முன்மாதிரியாக இருந்துடாதீங்க. தகப்பன்மார்களும் சொல்கிறேன், இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளை நல்ல நோட்டை கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. 10 ரூபா போட்டாலும் 20 ரூபா போட்டாலும் கிழிஞ்ச நோட்டை கர்த்தருக்கு கொடுக்காத. கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் ஆண்டவர் அவனை உயர்த்த முடியும். என்ன செய்ய முடியும்? கீழ்த்தரமான செயல் சொல்லி கொடுக்காதீங்க. இந்த ரெபேக்கால மாதிரி சொல்லி கொடுக்காதீங்க. நீ போடா, இந்த வஸ்திரத்தை போட்டுக்காடா, இந்த சட்டை போட்டால் அவளுக்கு நல்லா பிடிக்கும், இவளுக்கு நல்லா பிடிக்கும், இதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. நல்ல காரியத்தை என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. இந்த ரெபேக்கால மாதிரி தந்திரமாய் பேசி, இந்த ரெபேக்காலுக்குள்ளே இருந்த என்ன ஆவி, ஏவாளின் ஆவி தந்திரமாய் பேசி என்ன பண்ணிருச்சு, அது யாக்கோபை கெட்டவனாக மாற்றிருச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், தந்திரமாய் இப்போ என்ன செஞ்சுட்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார முடிஞ்சிச்சு அவனால். இப்படிப்பட்ட ஷார்ட்கட் மைண்டெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. எங்கள் அப்பாவே நிறைய சொல்லி கொடுப்பார். அந்த மரத்தை வெட்டிட்டு வா, அவன் இருக்க மாட்டான், அங்கே இப்போ வாட்சர் இருக்க மாட்டான், இப்படியெல்லாம் விறகு வெட்ட போகும்போது சொல்லி கொடுப்பார். இப்போ தான் தெரியுது அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நம்ம துணிஞ்சு பாவம் செய்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருந்துடும். அதனால் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த கர்த்தருடைய காரியத்தையும் தவறாக சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்குன்னு தசம பாவம் கொடுக்காதீங்க. அந்த மைண்டே தவறு. எப்படி இதை கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்காத. கர்த்தருக்கு பயந்து கொடுங்க. கர்த்தர் கொடுக்கலன்னா அப்போ நான் எப்படி கர்த்தருக்குடைய காசை நான் திருடுனா இப்படி பயந்து தான் கொடுக்கணும். தவிர நான் ஆசீர்வாதம் பெறதுக்காக கொடுக்குறேன்னு பயந்து கொடுக்காதீங்க. ஆசீர்வாதம் தானாக வந்துடும், அது எந்த தடையுமே இல்லை. ஆனால் நமக்குள்ள மைண்டில் இந்த வாரம் கொடுக்க வேண்டாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம், இப்படி எல்லாம் ஷார்ட்கட் மைண்ட் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படி யாராவது உங்கள் வீட்டில் யாராவது உங்களை குழப்புனாங்கன்னா அவங்க பேச்சை என்றைக்குமே என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக இந்த ரெபேக்கால மாதிரி தந்திரமாய் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நுணுக்கமான சத்தியத்தை பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யாதீங்க, திணிக்காதீங்க. சாபம் வந்துடும். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஓடிட்டான். வீட்டுக்குள்ளவே தான் இருந்தான் யார், யாக்கோபு. கடைசியில் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, மாமா வீட்டுக்கு ஓடுறான். கடைசியில் ஆட்டு தொட்டியில் போய் உட்காந்து கிடக்குறான். ஆசீர்வாதத்தை வாங்குற எங்கே போனான், ஆடு வளர்க்கறதுக்கு போயிட்டான். நல்ல அடிமைத்தனம் போயிட்டான் பாருங்கள். இளையகுமாரனை மாதிரி இவனும் போய் சேர்ந்துட்டான். அதனால் தேவ பிள்ளைகளே, ஷார்ட்கட் மைண்ட் நமக்கு என்ன செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருங்க. மைண்டை என்ன செய்யாதீங்க, ஷார்ட்கட் மைண்டில் கொண்டு வராதிங்க. அப்போது தந்திரம் மறுபடியும் வாசிங்க. தந்திரம் யார் சொல்கிறா இந்த வார்த்தையை, அதற்கு அவன் யார் சொல்கிறா, ஈசாக்கு தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறான், டே நான் உன்னை தாண்டா ஆசீர்வதிக்கணும். அந்த அந்த வார்த்தையை நாம் ஆசீர்வாதம் வாங்கின வாயால் அவனை என்ன பண்ணுறான், சொல்லாமலே சபிக்கிறான். அவன் தந்திரமாக என்ன வாங்கிட்டான்டா. அப்போ அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நிலைக்குதா, சொல்லுங்கள் பார்க்கலாம். நிலைக்குதா? நிலைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் யாரு யோசேப்பு. யோசேப்புடைய அப்பா யாரு, யாக்கோபு. ஆனால் யோசேப்பு அப்படி திருட்டுத்தனமாக என்ன செய்யலை. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாலும் யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுக்கு முறைப்படி வரான். ஹல்லேலூயா. இப்படி இந்த ஆசீர்வாதத்தை இவன் செஞ்ச தவிர பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யலை, திணிக்க விரும்பலை. பிள்ளைகள் என்ன செஞ்சிச்சு, அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உண்மை உள்ளவர்களாக மாறிட்டாங்க. இப்போது 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. அதே மாதிரி தந்திரமாக ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நம்ம ஆசீர்வாதத்தை ஏமாந்து போகிறதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாளியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள். நம்ம ஏமாளியாகவும் ஏசாவை போல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நான் ஏசாவை போல் ஏமாளியாக இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம், ஏசாவை ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், அவன் ஏமாளி, நிர்விசாரம், சோம்பலுத்தனம். நம்முடைய ஆசீர்வாதத்தை எவன் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அசால்ட்டு, என் ஆசீர்வாதம் எனக்கு தாங்கிற திமிரு பேச்சு, அந்த எண்ணம் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குறது. ஹல்லேலூயா. எனக்குரியது எனக்கு தான். சொல்லுங்கள், எனக்குரியது எனக்கு தான். யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆசீர்வாதத்தை யாருக்குமே
விட்டு கொடுக்க மாட்டேன். என் அப்பா எனக்காக சம்பாதித்த ஆசீர்வாதம், சிலுவையில் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சம்பாதித்த ஆசீர்வாதம், என் சாபத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை ஐந்து தாளந்தை கொடுத்தா நான் 10 ஆக்கணும், 2 கொடுத்தா 4 ஆக்கணும் அப்படிங்கிற உண்மை உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்துருக்காருங்கிற ஒரு விசுவாசத்தோடு மட்டுமல்ல, ஆண்டவர் மேலே அந்த அக்கறையோடு கூட நம்ம இருந்து அதை வாங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17-14, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, நல்ல கவனிங்க, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. யாரை போல? ஏசாவை போல என்ன செஞ்சிடக்கூடாது? சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம ஆசீர்வாதத்தை யார் தடை பண்ணுவா? நம்ம சொந்த ஜனம்தான் தடை பண்ணும். அல்லேலூயா. குறுக்கு வழியில் போகிறது ஒரு தப்பு. ஆமாம், நாளைக்கு போகலாம் சொன்னாங்களா, அவங்ககிட்ட விழுந்து விலகிரு. டெய்லி ஏன் சர்ச்சுக்கு போகிற சொல்கிறாங்களா, அவங்கள விட்டு விலகு. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதை செய் அப்படின்னு நம்மளை திருப்புறாங்களோ, அவங்கள விட்டு விலகு. இந்த ஏசா என்ன பண்ணான்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கிட்ட விட்டு போட்டுட்டான்? தன்னுடைய சகோதரர்கிட்ட விட்டு போட்டுட்டான். அல்லேலூயா. இந்த ஏமாளித்தனத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? அன்னைக்கு விற்று போட்ட அந்த ஒரு இழப்புனால தான் 2வது ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? இழந்து போவதற்கு காரணமாக இருந்தான். அல்லேலூயா. இவன் ஏமாத்துனதுனால யாக்கோபு ஏமாந்து போனான். இவன் ஏமாந்து போகிறதுனால இவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அல்லேலூயா. இப்போ இவனை மாதிரி நீங்கள் இருக்காதீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுது. ஏமாளியாய் இருக்காத, எச்சரிக்கையாய் இரு. ஆமேன். அவசரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பணத்தை தூக்கி எங்கேயாவது விதைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பணத்தை தூக்கி கந்து வெட்டிக்கோ, கர்த்தருடைய பணத்தை தூக்கி பிரியாணிக்கோ எதுக்குமே அதை எடுத்து என்ன செய்யாதீங்க? போட்டுறாதீங்க. ஏசாவை போல செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். அல்லேலூயா. நேரத்தை கர்த்தராக கரெக்டாக கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னு சொன்னதை கரெக்டாக சொல்லுங்கள். உங்களை யாரும் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறதில்ல. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தருக்கு பயந்தால் தான் கொடுப்பீங்க. ஆனால் அதை உண்மையாக கொடுங்க. அல்லேலூயா. அதை என்ன செய்யுங்க? உண்மையாக கொடுங்க. என் பேர் தான் முதல்ல வரணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. என் ஏசப்பா என் பேரை எழுதியிருக்கிறாரு, அந்த பேரை அவர் கிரிக்கிறக்கூடாது என்பதற்காக கொடுங்க நேரத்தை. அல்லேலூயா. எழுதப்பட்ட பேரை கிறுக்கிடக்கூடாது என்பதற்காக கொடுங்கள். எதை கொடுங்க? வெறும் பணத்தை அல்ல, நேரத்தை, கர்த்தருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக செய்யுங்கள். அடுத்து 17வது வசனம் என்ன சொல்லுது? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பாருங்க. பிற்பாடு முதல்ல இழந்துட்டான், திரும்ப பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். என்ன கிடைக்கல? ஆசீர்வாதம். ஆமாம். இந்த வசனத்தை இங்கே ஆதியாகமத்தில் படித்தோம்னா உங்கள் அப்பாட்ட அவன் எப்படி கெஞ்சுறான்னு தெரியும். 27ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். எத்தனை தடவை? 2 தரம். 2 தடவை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான். ஆசீர்வாதத்தையும் அந்த பையன் வாங்கிட்டான். நீர் எனக்கெல்லாம் காரணம் யாரு? நீர் எனக்கு. நம்ம ஏமாளியா இருந்ததுனால தான் அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். ஏசா 2 இடத்துலையும் ஏமாந்துட்டான். ஆமா தானே? ஆனால் இப்போ என்ன புலம்புறான்? ஆசீர்வாதத்தை வாங்க அவங்க அப்பாட்ட வந்து நிற்கிறான். கேளுங்க, வாசிங்க. இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்று என்ன கேட்குறாரு? தகப்பனை பார்த்து கேட்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களாப்பா, எனக்குன்னு ஒன்றையாவது வச்சுருக்கிறீங்களாப்பா? எல்லாரும் நம்ம வீட்டில் கேட்போம், என்னமோ மொத்த கறி அவனை சாப்பிட்டானா, ஒரு பீஸு கூட எனக்கு வைக்கல, நான்லாம் சண்டை போட்டேன், ஒன்று கூட வைக்கலையா? இப்போ நைட்டு அவ்வளோ இருந்துச்சே, காலையில் அவ்வளோ இப்போ தாண்டா சட்டி இறக்கி வச்சோம், ஒன்றும் காணுமே. சாப்பாட்டுக்கே நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஆனால் இவன் மொத்தத்தை 2 ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். திரும்ப வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், எப்பா 2யுமே என்னை ஏமாற்றி வாங்கிட்டான்ப்பா,
ஏதாவது மிச்சம் மீதி ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்களாப்பான்னு கெஞ்சுறான். கெஞ்சியும் அவனால் என்ன பண்ண முடியலை. அல்லேலூயா. அப்போ ஏமாத்துறதும் பாவம், ஏமாந்து போகிறதும், நல்லா சொல்லுங்கள், ஏமாத்துறதும் ஏமாந்து போகிறதும் கர்த்தருக்கு பிடிக்கலை. கர்த்தருக்கு பிடிக்காது என்னது? என் பிள்ளை ஏமாறக்கூடாது, என் பிள்ளை யார்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடாது. முன்னாடியெல்லாம் காசு கணக்கு இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், கணக்கே கேட்கமானு கொடுத்துருவேன். இப்போல்லாம் பணம் இல்லாத நேரத்தில் ஆண்டுகிட்ட சில தீர்மானங்கள் எடுத்தேன், எல்லாம் கணக்கு கேட்ப ஆண்டவரேன்னு. ஆனால் சிலவங்க என்ன வேணுமுனே மளிகை கடையிலையோ எங்கேயாவது போகும்போது 10 ரூபா 20 ரூபா அதிகமாக வாங்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க அதிகமாக வாங்கிட்டாமா, ஆனால் திரும்ப கணக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க 15 ரூபா அதிகமாக போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த உண்மையை நம்ம என்ன செய்யணும், ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். சிஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் முன்னாடியெல்லாம் எத்தனை ரூபா இப்போ துணி வாங்கணும்னு பார்க்கவே மாட்டேன், பில்லே பார்க்க மாட்டேன். இப்போ பில்லை நான் செக் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுத்த பணம், ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். ஏமாந்து என்ன சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், ஐயா நான் ஏமாந்து, சிஸ்டர் நீங்கள் ஏமாந்து உங்கள் ஓனர்கிட்ட ஏமாந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமாம், கணக்கு கேட்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை எவனும் திருடக்கூடாது. என் பிள்ளை யார்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடாது. அப்போ ஏசா வந்து அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வாதம் இருக்கா டாடி, ஏதாவது கொஞ்சமாக வச்சுருக்கிறீங்களா டாடி, எல்லாத்தையும் வாங்கிட்டான்டா, வாங்கவே முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன தேவை, முதல் வார்த்தை என்ன தேவை, உண்மை உள்ள மனுஷன். இன்னையிலேருந்து நம்ம கொஞ்சத்தில் என்ன செய்யலாம், உண்மையாக இருப்போம். பேசுகிறதில்ல, சொல்கிறதில்ல, செயல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் பெருகிடும். ரெண்டாவது என்ன செய்யணுமா, நீடிய பொறுமை. ஆமாம், நீடி. எல்லோரும் சொல்லுங்கள், யாரெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள். கோபம் அதிகமாக எத்தனை பேர்த்துக்கு வருது, அவங்கெல்லாம் சொல்லுங்கள், நீடிய பொறுமையாக இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். ஸோ மூணாவது என்ன வரணும், வசனத்தை உட்கொண்ட உடனே என்ன செய்யக்கூடாது, முழுமுழுக்கக்கூடாது. எனக்கு தான் சொன்னார், எனக்கு தான் சொன்னார். உங்களுக்கு தப்பு பண்ணால் உங்களுக்கு தான் வரும். ஆமாம், இந்த குற்றம்புள்ள நினச்சி தான் குறுகுறுக்கும். குற்றம் இருந்தால் வார்த்தை உங்களுக்கு குத்த தான் செய்யும். குத்துறதுக்கு தான் வார்த்தையே வருது. குத்தி மண்ணை குத்தி எடுத்து விதையை விதைச்சா தான் வளரும். அப்படியே விதைச்சா ஏதாவது போயிடும். நான் குத்தி தான் வார்த்தையை உள்ள அனுப்ப முடியும். வார்த்தை குத்த தான் செய்யும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசீர்வாதத்தை பெறதுக்கும் நான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நீங்களும் அப்படி ரொம்ப நாள் கஷ்டப்படாதீங்க. சீக்கிரமாக என்ன செஞ்சுருங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அடுத்தடுத்த காரியத்துக்கு போயிடணுங்கிறதுக்காக தான் குத்தி தான் சொல்கிறேன்னு எனக்கே தெரியும். அதை பற்றி நான் பொறி பண்ணலை. உங்களை குத்துனா தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆமாம், இன்னொரு 38வது வசனம் என்ன சொல்லுது பிரதர், 27:38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் தான். ஏன்னா முற்பிதாக்கள் காலத்தில் தகப்பன் வழியாக தான் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பன் யாரை ஆசீர்வதிப்பாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கப்படுறோம். அப்படி தான் சிஸ்டம் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ வாசிங்களா, இந்த ஒரே ஆசீர்வாதம் மொத்த வீடை வச்சுட்டா இவ்வளோ பிரச்சனை. ஒன்று தான் இருக்குதா, என் தகப்பனே, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று, என்ன ஆசீர்வதியும் என்று சொல்லி சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். சத்தம் என்ன அழுதானாமோ, சத்தம் போட்டு. இந்த சோத்துக்காக அந்த சேஷபுத்திர பாத்தை விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. காட்டுக்குள்ளேயே கடந்து நிறைய பிடிக்கவும் மானை பிடிக்கவும் போகும்போது வீட்டிலேயாவது கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம்ல. அதனால் அண்ணன் தம்பி என்ன செய்யணும், நல்ல பாசமாக இருங்க. அப்போ தான் என்ன செய்ய மாட்டாங்க. இதுக்கு நல்ல ஏசாவும் யாக்கோபும் தப்பு பண்ணதுக்கு காரணம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தான் அண்ணனை தம்பி அண்ணனை ஏமாத்தணும். புரியுதா உங்களுக்கு? அந்த கேப்பு தான் ஏமாத்திருச்சு. ஆனால் 2 பேரும் என்ன செய்யணும், நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று உண்மையாக இருக்கணும். என்ன பிரதர், அவர் அண்ணன் எப்படிப்பட்டவரோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் 2 பேர்த்துட்டு என்ன இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்குள்ளேயே சாபம் வராது. இல்லைன்னா இதே மாதிரி குடும்பம் கடைசி வரைக்கும் பிரிஞ்சு தான் கிடும். இப்போ ஆசீர்வாதத்தை வாங்கினான், ஆனால் அதை நிலச்சி நிற்க முடிஞ்சுதா? ஓடா ஓடுறான், நடு ரோட்டில் படுத்து கிடக்குறான். எந்த ஊரில் போய் படுத்தான் முதல்ல? பெத்தேலுக்கு பேருக்கு முன்னாடி லூஸு. என்ன ஊர் அந்த பேர் லூஸாக தான் அலையணும். ஆமாம், ஷார்ட்கட்டில் காசு வாங்கினா ஆசீர்வாதம் வாங்கினா லூஸாக தான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஷார்ட்கட்டில் ஆசீர்வாதம் வாங்கினா லூஸ். பிரதர் அந்த ஊர் பேர் லூஸு. அந்த ஊரில் போய் படுத்துட்டான். கடைசியில் அந்த ஊருக்கு பேரை என்ன பண்ணிட்டான், புத்தி தெளிஞ்ச உடனே அந்த ஊர் பேரை அவனே வச்சான் பெத்தேலா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.